13வது வசனம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அடுத்தது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதமான ஆசீர்வாதங்கள், அதிலும் மேற்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் அல்லது மேற்கொள்ளக்கூடிய அதிகாரங்கள் அப்படிங்கிற காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நமக்கு அதிகாரம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவைகள் சாத்தானுடைய சில காரியங்களையும் குறிக்கிறது, அல்லது சாத்தானுடைய மனிதர்களின் சில காரியங்களையும் குறிக்கிறது. முதலாவது, சிங்கத்தை குறித்து, சிங்கத்தின் அடையாளமாய் சொல்லப்படுகிற சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதங்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 22வது புஸ்தகம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 7 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 7 திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 57வது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 17 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 17 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பீறுகிறது காவல் உள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்திற்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 10வது புஸ்தகம் 9வது வசனம் சொல்லுது, தன் கவியில் இருக்கிற சிங்கத்தை போல் மறைவில் பதிவிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவை இவ்வளவு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த வசனத்திலே சிங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் சங்கீதம் 7:2 வாசிக்கும் போது, சங்கீதம் 7:2 என்ன சொல்றாரு, சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். அப்ப சிங்கம் போல பிரச்சனை அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. சிங்கம் போன்ற பிரச்சனை. சங்கீதம் 22:21 சொல்லுது, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல சிங்கம் என்று சொல்லுகிறது யாரை என்று சொன்னா, அவை துன்மார்க்கமான மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 10 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது 4வது வசனத்திலிருந்து வாசித்தால், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அப்படி என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்க, கிபியில் இருக்கிற சிங்கத்தை போல் மறைவில் பதிவிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 58வது புஸ்தகத்தில் இன்னும் தெளிவாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 58வது புஸ்தகம் அதிலே நீங்கள் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும், கர்த்தாவே பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்களுடைய பற்கள் உடையட்டும் அப்படி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மேலே வசனங்களை வாசித்தால் 3வது வசனம் துன்மார்க்கர் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற சில சிங்கத்தை போன்ற பிரச்சனை எதை குறிக்குதுன்னா, துன்மார்க்கருடைய பல செயல்பாடுகள் அவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கத்தை போல் அவர்கள் பதிவிருக்கிறார்கள், சிங்கத்தை போல் அவர்கள் வெளிப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சங்கீதம் 22 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்களேன். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, 13வது வசனம் என்ன சொல்லுது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அப்படி என்று எழுதப்பட்டிருப்போ, சிங்கத்தை போல் இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கருடைய செயல்பாடுகளை தான் ஆண்டவர் சொல்றாரு, சிங்கத்தின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்துரு அல்லது துன்மார்க்கன் சிங்கம் போல் செயல்படுகிறான். எப்படி, எதற்காக செயல்படுகிறான் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி செயல்படுகிறான் பாருங்க. 10வது புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 10 நீங்கள் வாசிக்கும் போது 9 எழுதப்பட்டிருக்கிறது, தன் கபியில் இருக்கிற சிங்கத்தை போல் மறைவில் பதிவிருக்கிறார்கள், ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறார்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பதிவிருந்து காத்திருந்து அவர்களை என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இழுத்து கொள்ளுகிறார்கள். 17வது வசனம் 17-12 சொல்லுது, பீறுகிற ஆவல் உள்ள சிங்கம். அப்ப சிங்கத்தை போய் ஏன் பதிவிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை உள்ளே இழுத்து கொண்டு பிரச்சனைக்குள்ளே தள்ளிவிட்டு அவர்களை இல்லாமலாக்குவது. அதான் சிங்கத்தினுடைய வேலை. அல்லேலூயா.
சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. சிங்கம் என்ன செய்யணும்? இழுத்து உள்ள கொண்டு வந்து தனியா அதனுடைய கெபியில கொண்டு வச்சு பீறி சாப்பிடுகிறது, இல்லாமல் ஆக்குறது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்று சொல்லுது, துன்மார்க்கர் இந்த இந்த காரியத்தை செய்கிறார்கள். அதனாலதான் இந்த வசனத்திலே பால சிங்கங்களும் 17வது வசனத்திலே புத்தகம் 12 எழுதப்பட்டிருக்கு, பீறுகிறது காவல் உள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்திற்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள். அப்போ ஒதுங்கி நிற்கிற இளமையான சிங்கம், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இளம் சிங்கங்களை போல அவர்கள் பதிவிருக்கிறார்கள், வேகமாய் செயல்படுவதற்கு கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுடைய இந்த இவர்களுடைய பீறுகிற நிலைமையை நீங்கள் மிதித்து போடுவீர்கள். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பாருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா அந்த செயல்பாடுகளை நீங்கள் அழிப்பீர்கள். துன்மார்க்கர் உங்களை பீற பார்க்கிறான், துன்மார்க்கன் உங்களை மறைவிடங்களில் வந்து உங்களை பிடிக்க பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அவைகளை மேற்கொள்ளுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் நீ சிங்கத்தின் மேல் நடந்து என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாதங்கள் சிங்கத்தின் மேல் நடக்கும். அப்போ இந்த பிரச்சனைகளின் மேல நம்ம பாதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரச்சனைகள்ல நாம ஓடி போவதில்லை, பிரச்சனைகளில் நாம நடந்து போவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18 அழகாய் சங்கீதக்காரனாகி தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சங்கீதம் 18:29 அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். சேனை அப்படிங்கிறது பிரச்சனையான இடம், சேனை என்கிறது தாக்கக்கூடிய இடம், சேனை என்கிறது சும்மா நிற்காது, சண்டை போடுகிற இடம். அதை தான் சொல்றாரு. அப்ப அந்த சேனைக்குள்ளே நான் போவேன், அதான் சந்திப்பேன், அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அந்த பிரச்சனையை நான் சந்திப்பேன், அந்த போராட்டங்களை நான் சந்திப்பேன். அது மாத்திரமல்ல, என் தேவனாலே ஒரு மதிலையும், நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ பீறுகிற எதிர்க்கிற இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த சிங்கத்தை போல பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்குள்ளே பாய்ந்து அதை மேற்கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால சத்துரு துன்மார்க்கரை போல துன்மார்க்கர்களை வச்சு உங்களை பீறி போறதுக்கு பிளான் பண்ண நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிங்கத்தின் மேல உங்க கால் கால் உங்க சிங்கத்தின் மேல இருக்கும் அப்படின்னா அதுக்கு மேலதான் நீங்க இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் சிங்கம் செய்கிறது. என்ன செய்கிறது அப்படின்னா, 22வது புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 22வது புஸ்தகம் 13வது வசனம் சொல்லுது, பீறி கச்சிக்கிற சிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு என்று சொல்லுவார்கள். என்னன்னா, பயங்கரமா சத்தம் போடுமா. அல்லேலூயா. இந்த சிங்கம் சத்தம் போடும்போது ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த மான்கள், அதனுடைய இரைகள் இது பயந்து போய் சத்தம் எங்கே கேட்குன்னு தெரியாமல் அதுக்கிட்டே போய் மாட்டுவாங்க. சோத்ர. அல்லேலூயா. சிங்கத்தை குறித்து சில காரியம் சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு சத்தம் போடுவான், பயங்கரமா கர்ச்சிக்கிற சத்தம். இந்த கர்ச்சிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே எல்லா அந்த மிருக ஜீவன்கள் பயந்து எங்க ஓடுறதுன்னு தெரியாம இதுகிட்டே போய் மாட்டிடுவாங்களா, பயந்து போய் விழுவாங்களா. அப்போ பயப்படுத்துகிற, பயந்து தன்னிடத்தில் வர வைக்கிற கிரியைகள். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் சத்துரு அப்படிதான் செயல்படுகிறான், பயப்படுத்தி நம்ம அவனுக்குள்ளாலே சரண்டர் ஆகிறதுக்கு பிளான் பண்றான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீங்க அவைகளை மேற்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் நீங்க அவரிடத்தில் அல்ல, அவர்கள் உங்களிடத்தில் திரும்புவார்கள். இதுதான் பைபிள். சோத்திரம். அல்லேலூயா. நீங்க சத்துருவின் கையில மாட்ட மாட்டீங்க, சத்துருவை உங்க கையில கொடுப்பார். அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதனால சிங்கத்தின் மேல நீங்க நடக்க போறீங்க. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால உடனே நாம நினைக்கிற சிங்கம் அல்ல இந்த பிரச்சனை, சரியா? இதுக்கு மேல நீங்க நடப்பீர்கள், நடந்து அதனுடைய கிரியைகளை அழிப்பீர்கள். 2வது பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியன் பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, விஷமுள்ள பாம்பு என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அதில் டிராகன் என்று வலுசர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பாம்பினுடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறத ஆதியாகமம் புஸ்தகம் 49வது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் 17வது வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதைகளில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக குதிரையின் காலை கடிக்கிறவன், குதிரை போயிட்டு இருக்கும்போது இந்த பாம்பு அதை கடிக்க ஆரம்பிக்கும் போது மேலே இருக்கிற மனுஷன் கீழே விழுவான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை நேரடியா தாக்க முடியலனாலும் அவன் உயர்றதுக்கு காரணமா இருக்கிற, மேன்மையா இருக்கிற அந்த பிரச்சனைகளை தாக்குதல். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா.
நம்ம ஒரு சில இடத்துல உயர்ந்திருப்போம், நம்ம தாக்க முடியாது. ஆனா நமக்கு கீழே இருக்கக்கூடிய சில காரியங்கள், இப்போ ஒரு மரம் இருக்குன்னா இந்த மரத்தை வெட்டாம வேற வெட்டுதல், அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கீழே தாக்குதல், அப்போ நம்ம உயர்ந்து இருக்கிற குதிரை மேல போறவங்கள மல்லாந்து விழ பண்ணக்கூடிய கிரியைகள், அவைகளை குறித்து தான் பாம்பினுடைய சுபாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சோத்திரம். இன்னொரு காரியம் பாம்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 58 நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதங்கள் புஸ்தகம் 58 நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 4வது வசனம் சொல்லுது, சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப விஷம் என்கிற ஒரு வார்த்தை அவர்களுக்குள் இருக்கிறது. அதை அவர்கள் செலுத்தி அவர்களை அழிப்பார்கள் அல்லது கொல்லுவார்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஒரு மனிதன் மேன்மையா இருக்கிற இடத்திலிருந்து அவனை கீழே தள்ளுறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பிரச்சனைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம உயர்ந்திருப்போம், மேலே இருப்போம், ஆனால் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்ந்துட்டே இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இருப்போம். ஒரு வீடு இருக்குன்னா அதனுடைய கற்களை எடுத்துட்டோன்னா ஒன்றா கீழே சரிஞ்சு விழுந்துடும். அப்போ சரிஞ்சு விழக்கூடிய அந்த நிலைமைக்குள்ளே போகாதபடிக்கு, அந்த நிலைமைக்குள்ளே போக வைக்கிற கிரியைகள், அவைகளை குறித்து தான் இந்த பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளையும் நீ மிதிப்பாய். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், சிங்கத்தின் மேலே நீ நடப்பாய். சிங்கம் போன்ற பிரச்சனை வரும்போது, சிங்கத்தினுடைய சாத்தானுடைய கிரியைகள் வரும்போதும், விரியன் பாம்பு, விஷம் நிறைந்த பாம்பு பிரச்சனைகள் வரும்போதும், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் போன்ற பிரச்சனை வரும்போதும் ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் வந்தாலும் நீ அதை மிதிப்பாய். யாரெல்லாம் நம்புறீங்க? சோத்திரம், அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவங்களை இவைகள் ஒன்றும் செய்ய முடியாது. சோத்திரம், அல்லேலூயா. இவைகள் வெளியில செயல்படலாம், ஆனா உன்னதமானவரின் மறைவு, கடவுளுக்குள் இருக்கிற ஒரு மனிதனை இந்த சிங்கமோ இந்த பாம்போ தொட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க காலின் கீழே நான் கொண்டு வருவேன். சங்கீதங்களும் ரோமர் புஸ்தகம் 16வது புஸ்தகத்தை திருப்புங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். அதுல 20வது வசனம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானை உங்க காலின்களை நசுக்குவார் எழுதப்பட்டிருக்கு. அப்போ சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானை கடைசி நாட்களில் தேவதூதன் பிடிச்சு அவனை நரகத்தில் போடுவான் அல்லது நியாய தீர்ப்புல போடப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா உலகத்தில் இருக்கிற நம்முடைய காலின்களையும் கடவுள் கொண்டு வருவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் கொண்டு வர்ற சகல பிரச்சனைகளையும் உங்க காலின்களை கொண்டு வருவார், நீங்கள் மிதிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம மிதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், பயந்து ஓடும்படி அல்ல. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. நாம பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறதுக்கு அழைக்கப்படல, நாம பிரச்சனையை இல்லாமல் ஆக்குறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதங்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மீதித்து போடுவாய். அடுத்த ஒரு பகுதியை கூட நாம் தியானிக்க போகிறோம். 91வது புஸ்தகம் அதிலே 14வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது வசனம் என்ன சொல்லுது? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை நான், ஈஸியான ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். விடுதலை அடைவதற்கு என்ன செய்யணும்? விடுதலை அடைவதற்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல ரொம்ப வாஞ்சை வச்சுட்டா போதும். அல்லேலூயா, சோத்திரம். தேவனோட ரொம்ப நெருங்கினா போதும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தீ பக்கத்துல நம்ம நிற்கும் போது நம்ம பக்கத்துல இருக்கிற தூசிகள் எல்லாம் அழியும். அல்லேலூயா. அப்போ கடவுளோடு நீங்க வரும்போது அவர் ஒரு அக்கினி, அவர் ஒரு வல்லமை உள்ளவர், அவர் மகா பெரியவர், அவர் மகத்துவமானவர். அப்ப அந்த மகத்துவமானவரோடு நீங்க வரும்போது இருளும் தேவையில்லாத கிரியைகளும் தானா ஈஸியான வழி. அல்லேலூயா. சோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதான் பெரிய ஒரு ரகசியம். என்ன ரகசியம்னா, அக்கினியோடு நாம இணையும் போது அக்கினிக்கு முன்னாடி எதெல்லாம் நிற்க முடியாதோ அதெல்லாம் நமக்கு முன்னாடியும், அதான் இங்கே ஆண்டவர் சொல்ல வர ஈஸியான விடுதலை. இப்போ நீங்கள் ஒரு கயிறை வச்சு கையில் கட்டிட்டு தீயில கொண்டு காட்டுங்க, தானா தானா உடஞ்சிரும். அப்போ தானா போகக்கூடிய பிரச்சனை. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தேவனிடத்தில் வாஞ்சியா இருப்பதுனா எப்படி? சங்கீதம் 84:2 சொல்லுது. சங்கீதம் 84:2 சொல்லுது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 திருப்பங்க, அதுல 40வது வசனம் என்ன சொல்லுது? சங்கீதங்கள் புஸ்தகம் 119:40 சொல்லுது, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். 20வது வசனம் என்ன சொல்லுது? 119:20, உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலம்
காலமும் வைச்சிருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. ஆண்டவருக்கு மகிமை. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சை வைக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1 நாளாகமம் புஸ்தகத்திலே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய மகனை பார்த்து சொல்லுகிறார். ஆலயத்தை கட்டுறதுக்கான ஆலோசனை கொடுத்துட்டு 29வது அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைச்சிருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். இவன் எங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஆலயத்தின் மேல அல்லது ஆலயத்தை கட்டுகிறதுக்கு மேல ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, 1 ஆலயத்தை கட்டுகிற விதத்துல வாஞ்சை, 2வது சங்கீதம் 84:2 ஆலய ஆராதனையிலே வாஞ்சை, சங்கீதம் 119:40 சொல்லுது கற்பனைகளின் மேல் வாஞ்சை, சங்கீதம் 119:20 சொல்லுகிறது நியாயங்களின் மேல் வாஞ்சை. அப்போ ஆண்டவர் மேல வாஞ்சை அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா, கர்த்தருடைய ஆலயத்தை, ஆராதனைகளை, கற்பனைகளை, கட்டளைகளை வாஞ்சித்தல். இதுதான் அவரை வாஞ்சித்தல். அல்லேலூயா. நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ட்டு யாரையாவது பார்த்து நீங்க சொல்றீங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட நீங்க பேசவே இல்லைன்னா என்ன நேசம்? அல்லேலூயா. ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதையாவது கொடுக்கலன்னா அது நேசத்தின் அடையாளம் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கே வர மாட்டேனா, வேஸ்ட். அல்லேலூயா. ஆராதிக்கவே மாட்டேன், ஜெபம் பண்ணவே மாட்டேன், பைபிள் படிக்கவே மாட்டேன், ஆனா கடவுளை நான் ரொம்ப ரொம்ப எனக்கு வாஞ்சேன், கடவுளைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, இயேசுனா சூப்பர் காட், நல்ல கடவுள், நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஆண்டவரோடு வரதில்லை. அல்லேலூயா. பிடிக்குன்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. அப்போ வாஞ்சை என்கிறதுக்கு இப்படி காண்பிக்கப்படணும். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல காண்பிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதுல காண்பிக்கணும், தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தை செய்கிறதுல காண்பிக்கணும், தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதில் காண்பிக்கணும், தேவனுடைய வசனத்தை கடைபிடிப்பதில். ஆண்டவர் அதான் சொன்னாரு, என்னை நேசித்தால் என் கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்வதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப நேசிக்கிறது என்பது எப்படி காட்ட முடியும்? கற்பனைகளை ஒழுங்கா கடைபிடிச்சா இவன் என்ன நேசிக்கிறான், நியாயத்தின்படி நடந்தா இவங்க என் வசனத்தை நேசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க இவங்க என்ன நேசிக்கிறாங்க, ஆலய கட்டுமான பணிக்காக செய்கிறாங்க என்ன நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இவ்வளத்தை செஞ்சாதான் தேவன் மேலே வாஞ்சை. ஆண்டவர் அதான் சொல்லி கொடுக்கிறாரு. வாஞ்சை என்பது சும்மா பேசுவதல்ல, வாஞ்சை என்பது ஏதாவது ஒன்றை செய்வது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. 18 வருஷமா ஒரு ஸ்திரீ நிமிர முடியாம இருந்தா, 18 வருஷமா, அப்படித்தானே? பிரைஸ்லாம். அல்லேலூயா. 12 18 அப்படித்தானே? சோத்திரம். அல்லேலூயா. எங்க இருந்தானா? ஆலயத்தில் இருந்தா. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அவளை குற்று பார்த்து அவளை விடுவிச்சா. சோத்திரம். அல்லேலூயா. பிரச்சனை என்கிறதுக்காக வீட்டில் இல்லை, ஆலயத்தில் வந்தா, ஜெபம் பண்ணா. அவளுக்கு நிமிரவே முடியாது. அல்லேலூயா. ஆனா கடவுளை தேடி வந்தா. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆலயத்து மேல வாஞ்ச வைக்க ஜெபம் பண்ண தேவனை தேட நீங்க தேவனிடத்துல நெருங்க அக்கினி உங்களையும் தொடும். அல்லேலூயா. அப்ப உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை தானா உடைச்சிடும், உங்ககிட்ட இருக்கிற போராட்டத்தை தானா உடைச்சிடும். அப்ப தேவனோடு இணையும் போது உங்க பிரச்சனை ஓடிடும். அல்லேலூயா. இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 4 கள்ளமாறு உங்களை துரத்துறாங்கன்னு வைங்க, சும்மா 4 திருடர்கள் துரத்துறாங்க. நீங்கள் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே புகுந்தா திருடன் உள்ளே வருவானா? ஏன் வர மாட்டான்? உள்ளே வந்தால் தெரியும் சாப்பாடு. அல்லேலூயா. உள்ளே வந்தால் மாமியார் விட்டு அடி தெரியும், அதனால உள்ளே வரமாட்டான். அப்போ அந்த திருட உள்ளே வராதுக்கான காரணம் யாரு? ஏசு அதை தான் சொல்லி கொடுக்குறார். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நேரம் ஓடிருங்க கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி. அல்லேலூயா. ஆலயத்தை நோக்கி ஓடிருங்க, ஆராதனை நோக்கி ஓடிருங்க, பைபிளை நோக்கி ஓடிருங்க, முழங்கால போட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நிற்குங்க. அப்போ உங்களை துரத்திட்டு வருகிற போராட்டம் ஸ்டாப் ஆயிரும். அல்லேலூயா. ஏன் ஸ்டாப் ஆயிருதுன்னா, உங்களை பார்த்துல நீங்க சந்திக்கிற ஆள் அப்படி இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம சந்திக்கிற ஆள் அப்படி. அப்ப சந்திக்கிற ஆளை பார்த்து அவன் தானே ஓடிடுவான். இதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அடையாளம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிச்சிருவேன். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கடவுளிடத்துல ரொம்ப வாஞ்ச வைங்க, ஆண்டவரை ரொம்ப நேசிங்க, கர்த்தரை ஆராதிக்க நினைங்க, அப்படி ஆண்டவரோடு இணைய பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆண்டவர் விடுவிச்சுட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம்.
ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். பீறுகிற ஆவலுள்ள சிங்கத்தை போல் துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் பட்சிக்கிறதை போல அவன் சிங்கங்களின் நடுவில் நான் இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சிங்கங்களின் நடுவில் இருக்கிறேன். என்னை சுற்றி பீறுகிற பற்கள் உள்ள போராட்டங்கள் இருக்கிறது, என்னை அழிக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்கிறது. சத்துரு அநேக நேரங்களில் நம்ம அவன் எப்படி அழிக்கலாம், எப்படி நம்ம கீழே தள்ளலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னதமானவருக்கு மறைவில் இருக்கிறவனை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து உங்க பாதம் கீழே இல்லை, அதற்கு மேல அதனுடைய பிரச்சனையின் மேலே தான் நீங்கள் நிற்பீங்களே தவிர பிரச்சனைக்கு கீழே நீங்கள் நிற்க மாட்டீங்க. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். பாய்கிறது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற மதிலை தாண்டி நான் போவேன். இதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். எல்லாவற்றையும் உங்கள் காலின் கீழே மிதிக்கும்படியாய் ஆண்டவர் உங்ககிட்ட கொண்டு வருவார். எல்லாவற்றையும் உடைக்கும்படியா உங்ககிட்ட கொண்டு வருவார். எல்லா போராட்டங்களையும் தகர்க்கும்படியாய் கர்த்தர் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும்படியா அவைகளை உங்ககிட்ட கொண்டு வருவார். நீங்கள் அவைகளை மிதிப்பீர்கள். ஹல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நீங்கள் அவைகளை இல்லாமல் ஆக்குவீர்கள், நீங்கள் அவைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள், நீங்கள் அவைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? பீறுகிற பதிவிருக்கிற பிரச்சனையை போல் இருக்கிறதா? உங்க காலை உங்களுடைய உயர்வை தடுக்கிற பிரச்சனையா இருக்கிறதா? எல்லாவற்றையும் மிதிக்கும்படியான அதிகாரத்தை கடவுள் நமக்கு தருகிறார். எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசு நமக்கு தருகிறார். எல்லாவற்றையும் தாண்டி போகக்கூடிய அதிகாரத்தை இயேசு தருகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவீங்களா, கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களுக்கு மறைவாய் இருக்கும்போது நாங்கள் இவைகளை தாண்டுவோம், நாங்கள் இவைகளை மிதிப்போம், சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்ல வர வார்த்தை. அதிகாரங்களை கடவுள் தருகிறார், நம்ம அதை மேற்கொள்ளுவோம். கடவுள் நம்மை அநேக நேரங்கள் அதிகாரப்படுத்துகிறார். சிங்கம் போன்ற பிரச்சனையை சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனையை அழிப்பதற்கான அதிகாரத்தை உங்ககிட்ட தந்துடுறாரு. நீங்கள் அவைகளை மிதிப்பீர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். நீங்க தான் மிதிக்கணும், நீங்க தான் தடைகளை உடைக்கணும், நீங்க தான் அதை இல்லாமலாக்கணும், நீங்க தான் அந்த போராட்டங்களை கடிந்து கொள்ளணும், நீங்க தான் அந்த போராட்டங்களை விரட்டணும். ஹல்லேலூயா. துரத்தணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில். உங்களை பின்தொடர்கிற பீறுகிற அவங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பீறுகிற, உங்களுடைய சமாதானத்தை பீறுகிற, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை பீறுகிற, உங்க வாழ்க்கையில உயர்வை தடுக்கிற கிரியைகளை நீங்கள் உடையுங்க, அவைகளை இல்லாமல் ஆக்குங்க. அதற்கு ஆண்டவர் அதிகாரம் தருகிறார். நீ அவைகள் மேல் நடப்பாய், நீ அவைகளை தாண்டுவாய், அவைகளை மிதிப்பாய். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை, எந்த நன்மையை சத்துரு கெடுக்க பார்க்கிறானோ, எதை பீறுவதற்கும் அல்லது உங்க வாழ்க்கையில உங்களுடைய உங்க குடும்பத்தையோ அல்லது உங்களுடைய ஜெபத்தையோ உங்க ஆராதனையோ உங்களுடைய வேத வாசிப்பையோ அல்லது உலகத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளையோ சத்துரு பீற பார்க்கிறானா, இல்லாமலாக்க பார்க்கிறானா, நீங்க அவனை மிதிச்சு போடுங்க. ஹல்லேலூயா. உங்களை அழிக்க நினைக்கிறவனை நீங்க அழிங்க. இதான் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம். உங்களை இல்லாமல் ஆக்க நினைக்கிற சத்துருவை நீங்கள் இல்லாமல் ஆக்குங்கள் ஜெபத்தில். இயேசுவின் நாம நமக்கு உதவி செய்கிறது, இயேசுவின் நாம நமக்கு பலன் கொடுக்கிறது, இயேசுவின் நாமம் நமக்கு வல்லமைகளை கொடுக்கிறது, சத்துருவின் தந்திரங்களை உடைக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. 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 கேளுங்க, இயேசப்பா என்னை பலப்படுத்தும், எல்லா தடைகளை நான் உடைக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை பீற பார்க்கிற, ஆண்டவரே என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற, என் வாழ்க்கையில பதிவிருக்கிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, சிங்கங்கள் கட்டப்படும், சிங்கங்கள் துரத்தப்படும். சிங்கங்களை தாவீது கிழித்தது போல் ஆண்டவர் நமக்கு அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரங்களை தருகிறார். அவைகளை கொன்று விட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆவிக்குரிய காரியமாய் சொல்லப்படும் போது அவைகள் எல்லாம் நாம் இல்லாமல் ஆக்குகிறதை குறிக்கிறது, அவைகள் எல்லாவற்றையும் நாம் அழிப்பதை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கடவுளோடு நீங்க நெருங்க ஆண்டவரை நீங்க நேசிக்க ஆண்டவர் மேல நீங்க வாஞ்சிய வைக்க உங்க பிரச்சனை தானா போயிடும், உங்க பிரச்சனை தானா காணாம போயிடும். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, வாஞ்சேனா அவருடைய ஆலயம், வாஞ்சேனா அவருடைய ஆராதனை, வாஞ்சேனா அவருடைய கற்பனை, வாஞ்சேனா அவருடைய நியாயங்கள், அவருடைய வசனங்கள். இவைகளை ஒரு மனிதன் நேசிக்கிறானா, ஆராதனை நேசிக்கிறாங்கன்னா, ஆலயத்தை நேசிக்கிறாங்கன்னா, தேவனுடைய சமூகத்தை
விடுதலைப்படுத்த ஒரு மனிதன் வாஞ்சிக்கிறான், அந்த மனிதனைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு விடுதலை நிச்சயம், அவர்களுக்கு விடுதலை நிச்சயம். அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 18 வருஷமாய் கூனியா இருந்த அந்த ஸ்திரீ அவன் ஆலயத்திலே இருந்தா, ஜெப ஆலயத்திலே இருந்தா, இயேசுவின் கண்கள் அவளை பார்த்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, ஆனா இயேசு அவளை பார்த்தா. அமே 18 வருஷமா இவ கூனியா இருக்கிற, அதுவும் ஆபிரகாம் குமாரத்தையா இருக்கிற இவளை நான் விடுவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவன் உங்க மேல கண்ணோக்கமா இருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார், ஆண்டவர் உங்களை வாஞ்சியை பார்க்கிறார், நீங்க தேவனை தேடுகிறத பார்க்கிறார், ஆலயத்துக்கு வர்றதை பார்க்கிறார், பைபிள் வாசிக்கிறத பார்க்கிறார், இரவும் பகலும் கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்துல காத்து கிடக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். உலகத்துல யாரும் உங்களை கண்டுகொள்ளலன்னா விட்டுருங்க, இயேசு உங்களை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகம் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க தாவே. தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தேவனுடைய ஆலயம் எனக்கு ஆசீர்வாதம். தேங்க்யூ லார்ட். தேவனுடைய ஆலயம் எனக்கு நன்மை, தேவனுடைய ஆலயம் எனக்கு எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.